வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி செய்ய போகிறோம். பெங்காலி ஸ்டைலில் பிளாஸ்டிக் சட்னி. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பிளாஸ்டிக் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பெங்காலி ஸ்டைலில் பிளாஸ்டிக் சட்னி செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது பப்பாயா எடுத்திருக்கோம். பப்பாயா வச்சு தாங்க பிளாஸ்டிக் சட்னி செய்ய போகிறோம். அதோட பேர் அப்படி இருக்கும், ஆனால் சாப்பிட செம்மையாக இருக்கும். அதுக்காக 2 கிலோ பப்பாயா எடுத்திருக்கோம். நல்லா காயானதாக எடுத்திருக்கோம், பழமாக எடுக்க வேண்டாம். இப்போ இந்த பப்பாயெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு உள்ள விதைகளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்த பப்பாயெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் வர அளவுக்கு சைஸ் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ சின்னதாக ஸ்லைஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் பால் இருக்கும், அதனால் அதை க்ளீன் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை 2 முறை தண்ணி மாற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்லைஸு சின்ன சின்னதாக போட்டிருக்குன்னுட்டு. இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு அந்த பிளாஸ்டிக் சட்னி பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. ஒரு லெகன் வச்சுக்கலாம். ஒரு 30 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பப்பாயா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஆயில் சூடேறி வந்துருச்சு. இதில் போட்டுக்கலாம். மொத்தத்தையும் போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அதை அப்படியே வதக்க விடலாங்க. அதிகமாக போட்டு கிண்ட வேண்டாம். சும்மா லேசாக மிக்ஸ் பண்ணாவே போதும். அந்த பப்பாயெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆகணும், அதுக்காக தான் போட்டிருக்கோம். 2 நிமிஷம் கழித்து இதில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 கிலோ பப்பாயா எடுத்துருந்தோம். அதுக்கு 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ பப்பாயாக்கு 250 ml தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 2 கிலோ பப்பாயாக்கு 500 ml தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அது கலர் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னுட்டு. தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்படியே ஓப்பன்லேயே விடலாம், ட்ரை ஆகிடும். ஒரு நிமிஷம் விட்டோம்னா ட்ரை ஆகிடும் முழுசாக இது. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே ஸ்வீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது லேசாக மிக்ஸ் பண்ணோம், வெந்திருக்கிறதுனால உடஞ்சிடும். அதனால் நம்ம லேசாக மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிலோ பப்பாயாவுக்கு 1/2 கிலோ சுகர் எடுத்துருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். சுகர் போட்டதுக்கப்புறமா ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோன்ட்டு. எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோம் பாருங்கள். இப்படியே செய்யுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. அடுத்ததில் ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூ நட்ஸும் சேர்த்துக்கணும். ரெண்டுமே 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். 50 கிராம் எடுத்துருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷத்தில் இது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த பப்பாயை முழுசாக அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். 1 லெமன் எடுத்துருக்கோம், அதை பிழிஞ்சு விட்டுடலாம். இதில் லெமன் போட்டால் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், அதனால் லெமன் ஜூஸ் போட்டுக்கிறோம். அப்படியே லேசாக திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் லேசாக. இந்த மாதிரி அதில் கொஞ்சமாக வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் முழுசாக ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மொத்த வாட்டரும் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் பர்ஃபெக்டாக ரெடி. ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பெங்காலி ஸ்டைல் பிளாஸ்டிக் சட்னி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி சில வீடியோ முழுசாக பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு ரிக்வஸ்ட், உங்களுக்காக நான் பெங்காலி ரெசிபியெல்லாம் கொண்டு வரேன். எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்களேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த பெங்காலி பிளாஸ்டிக் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க.